வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கோவில் மிக பழமையான சிவன் ஆலயம். இவ்வாலயம் மதுரையில் இருந்து 66 கிலோமீட்டர் தொலைவில், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா கன்றமாணிக்கத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருச்சிக்கோவில் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் பாண்டிய மன்னனான மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் அமைக்கப்பட்டது. மாறவர்மன் சுந்தரபாண்டியன் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக இவ்வாலயம் எழுப்பப்பட்டது. கடம்ப மரங்கள் நிறைந்து மலர்கள் மலர்ந்து வனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இவ்வாலயம் அமைந்ததால் இவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு சுகந்தவனேஸ்வரர் என்று பெயரும் ஏற்பட்டது. சுகந்தவனேஸ்வரர் சிவபெருமானானவர் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கனவில் தோன்றி, நான் இவ்விடத்தில் சுயம்புவாக எழுந்து அருள்பாலிக்கிறேன், எனக்கு இவ்விடத்தில் ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்யவும் என்று கூறியதற்கேற்ப மாறவர்ம சுந்தரபாண்டியன் இவ்விடத்திற்கு வந்து சிவனை கண்டு ஆசீர்வாதம் பெற்ற பிறகு இவ்விடத்தில் ஆலயம் அமைத்துள்ளார். இவ்வாலயம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு மேலான மிக பழமையான ஆலயமாக உள்ளது. இவ்வாலயத்தில் தலவிருட்சம், வன்னிமரம், தீர்த்தம், கிணறு ஒன்று உள்ளது. தாயார் தனி சன்னதியுடன் சமீபவல்லியாக எழுந்து அருள்பாலிக்கிறார். வன்னி மரத்திற்கு கீழ் பிள்ளையார் எழுந்து அருள்பாலிக்கிறார். 4 இடங்களில் பிள்ளையார் இவ்வாலயத்தில் அமைந்து காட்சி கொடுக்கின்றார். குரு பகவான், வள்ளி தெய்வயானையுடன் முருகப்பெருமான், சண்டிகேசவர் ஆலயங்களும் இவ்வாலயத்தில் உள்ளது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், சம்பந்தர் இவ்வாலயத்தை பற்றி திருப்பதிகம் பாடியுள்ளார். இவ்வாலயத்தில் காலபைரவர் காசி பைரவராகவே எழுந்து அருள்பாலிக்கின்றார். அதாவது போகர் முருகனை பழனியில் நவபாசனத்தில் அமைத்து வழிபாடு செய்வதற்கு முன்பே இவ்வாலயத்தில் காசி பைரவரை நவபாசனத்தில் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார். காசி பைரவருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தீர்த்தங்கள் தனியாகவே செல்கிறது, பக்தர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பைரவருக்கு அணிவிக்கப்படும் வடமாலையும் பக்தர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. கோவிலில் மேற்கோபுரத்தில் போடப்படுகிறது. காகங்கள் கூட இப்பிரசாதத்தை எடுத்துக்கொள்வது இல்லை என்று கூறுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பைரவர் முருகனை போன்று அமைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இவ்வாலயத்தில் சனி பகவான் பைரவரை பார்த்தபடி மேற்கு நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். ஒற்றை சனீஸ்வரராக இருந்து அருள்பாலிக்கின்றார். திருமணத்தடை நீக்கக்கூடிய ஆலயமாகவே இவ்வாலயம் உள்ளது. இங்கு இருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வர பகவானை வணங்கினால் சனி பகவானில் இருந்து ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுபடலாம். அதாவது கண்டமச்சனி, ஏழரை சனி, அஷ்டமச்சனியில் இருந்து விடுபடவும், திருமண தடை உள்ளவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து விளக்கு ஏற்றி ஒற்றை சனீஸ்வர பகவானை வணங்கினால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகமாகவே உள்ளது. இங்கே இருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரன் பைரவரின் சீடராக இருப்பதால் பைரவருக்கு கீழ் ஒற்றை சனீஸ்வரன் அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். இங்கே இருக்கக்கூடிய பைரவர் 2 பகுதியாக அமைந்துள்ளார். முன்பகுதியில் முருகனை போன்றும் பின்பகுதியில் பைரவர் போன்றும் காட்சி தரக்கூடியவராக இருக்கிறார். சிவபெருமான் சுயம்புவாக எழுந்து விளங்குகிறார். இங்கு இருக்கக்கூடிய சிவனை வணங்குவோம். இவ்வாலயத்திற்கு ஒரு முறையாவது சென்று சிவனை கண்டு வணங்குவோம்.